3 வருஷமா ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணையே நான் லவ் பண்ணேன். எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ், ஒன் சைடு லவ். என்ன குடிக்கூடாதா? சரி. இதே படத்தில் வர அதில் அப்பா மாதிரி கடைசி வரலையும் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதனால தான் எல்லாரும் என்ன இதே முரளியேன்னு கூப்பிடுவாங்க. இதான் நடந்துச்சு. முரளி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின பொண்ணு மது. அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட கெத்தெல்லாம் விட்டு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. ஏன் தெரியல, எனக்கு அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். பார்த்தா அவர் சாரி சொல்லணும். ஆனால் பார்த்துக்காம இருக்கிறது தான் அவங்க 2 பேருக்குமே நல்லது. சரி, நீ போய் படு. வேற அது இல்லை, போ. சரி, நீங்க படுங்க. சொல்ற இதே முரளிக்கு மட்டும் தயவு செஞ்சு நான் சொன்னது சொல்லிடாத. அவ்வளோதான், என்ன கொன்றுவான். சரி, குட் நைட். குட் நைட். பார், ஒரே மூச்சில் தூக்கின்னு போய் அங்கே வச்சிடணும். சும்மா 2 அடி வைக்கத்துல கை கைன்னா மண்டையிலே போட்டுருவேன். தூக்கு. புடி. வா. ஏய், வைடா கைடா. வா. இதோ பாருண்ணா. ஏய்ரா, ஃபோன் வருது. வா, தப்பிச்சேன். வினோத், சொல்லு முரளி. சுடருக்கு உடம்பு சரியில்லையாண்டா. காலேஜ் வரலையும் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியலடா. போன்லயே அழுதுன்னு இருக்கா. நான் கச்சேரி வேலையை கொஞ்சம் வெளில வந்துக்கிறேன். நீ போய் என்னன்னு கொஞ்சம் பாருடா. சொல்ற என்னாச்சு உடம்புக்கு? காய்ச்சல் தானே? என்னன்னு தெரியல. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்க விழுந்துட்டா. ஏண்டி சரியா தூங்கலாம் கூட அப்படி ஆகும். மதியம் சாப்பிட்டே நீ? சரி விடு, ஒன்று இருக்காது, டாக்டர் போகலாம். சரி மேடம், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? ஃப்ரெண்டோட தங்கச்சி மேடம். உன் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி, உனக்கு யாரு? என்ன மேடம் பேசுறீங்க? ஃப்ரெண்டோட தங்கச்சி, எனக்கும் தங்கச்சி தான். எல்லாரும் தப்பா பார்க்காதீங்க. என்ன சந்தேகம் வந்து அவங்க நட்டியே பேசுங்க. சொல்கிறேன், முரளிக்கு ஃபோன் போட. இதெல்லாம் பச்சை விளங்கணும் மாதிரி தான். கூட்டு போ. ஏய், என்னடி முக்காட் போட்டுங்கிற? என்னாச்சு? என்னடா சொன்னா டாக்டரு? ராவது கிளினிக் தான் கூட்டின்னு போனேன். குழு ஜுரமா. எங்க பார்த்தாலும் ஒரே ஜுரம். கிளைமேட்டே சரியில்லை. 2 3. ஏய், என்னாச்சு? பாத்துரு, தண்ணி சூடாச்சா? என்ன பார்த்து குடிக்க வேண்டியதானே? மாத்திரை குடிக்கிட்டியா? சரி விடு, ஒன்றும் இல்லை. பயம் வேறடா அவளுக்கு. பயம் இல்லைனாவே பாதினே வராது. முதல்ல தங்கச்சி சுத்தி போன மச்சான். ஆமாம். சும்மா என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு தொட வேலை வச்சுக்காத. ஏய், என்னடி சொன்ன? இப்ப என்னாச்சு? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டேன்ல. விடுறா, அவளே உடம்பு முடியாம இருக்கா. அவளை போய் உனக்கு உடம்பு இல்லை எரிஞ்சு விட மாட்டேன். அவ பாக்குறது பாரு. ஏய், விடுன்னு சொல்றல்ல. மூஞ்சியம். இந்த அது காலில் கொடுக்கணும். டேய், இங்கே பாடுறா, இந்த மஞ்சள் மாத்திரையும் காலில் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை நைட்டு. அப்புறம் அவ்வளோதான். நைட்டே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும். அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் போய் தான் கொடுக்கணும். நீ அவளை திட்டாம இரு, புரியுதா? பார்த்துக்க.
நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாததுக்கு வினோத்தை திட்டின்னு இருக்கே நீ. ஆமா, உனக்கு எப்பவுமே நான் பண்றதுதான் தப்பா தெரியும். ஆச்சு பல்லெல்லாம் கயிட்டுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி அவனை தொட்டு பேசுனது இல்லையா? இல்ல நீ அவனை தொட்டு பேசுனது இல்லையா? சின்ன வயசுல கபடி விளையாடும் போது அவன் மேல எருவ மாதிரி ஏறி உட்காந்து ஆடுவிய. அப்போ அருவருப்பா இல்ல? அதெல்லாம் அப்போ. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறி போச்சு? ஒன்னும் மாறல. அப்பயும் இப்பயும் உன்னை அவன் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறான். அதான் பிரச்சனையே. ஆ? என்னால அவரை பார்க்க முடியலண்ணா. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு அவரை பிடிச்சிக்குது. புடிச்சுக்குதுன்னா எனக்கு புரியலடி. ஏய், மரியாதை என்ன நடக்குது சொல்லு. உன்னையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே முரளின்னு கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இப்போ? அப்போ உனக்கு மதுன்னு யாரையும் தெரியாதா? ஏய், இங்க பாருண்ணா, பாரு இங்க. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சுடர் விழி தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவேன். என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல. நீ கிஷோர் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு வினோத் எல்லாமே சொல்லிட்டாரு. நீ குஷ்டு சாவ போனது, உனக்காக அவங்க மது வீட்டுக்கு போனது எல்லாம். ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போயிருக்கானுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பொண்ணு, நானே சொல்கிறேண்ணா, எந்த ஒரு பொண்ணும் அவள் ஃப்ரெண்டு லவ்க்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக மாட்டான். பசங்க தான். இப்போ கூட வினோத் தொட்டு பேசுறத தப்பா நினச்சில அவரை சத்தம் போடலண்ணா. அவர் தங்கச்சின்னு சொல்லி என்னை யதார்த்தமாக தொட்டு பேசும்போது ஒரு மாதிரி கூசுதுண்ணா. தச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நீ எல்லாம் ஃபீல் ஆகாத. இப்ப என்ன, உனக்கு அவனை பிடிச்சிக்குது, அவள் தானே. நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஹே, லூசு மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னு தெரியல, இன்னைக்கு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வினோத்தியா மாப்பிள்ள. சூப்பர். நீ சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசி. பார்க்க முடியல, கிரிக்கெட்டுக்கும் வருதில்ல, வந்தாலும் போன் எடுத்தும் போயிடுற. எங்க மச்சான் ஒன்று மாற்றி ஒன்று வந்துனே இருக்குது. நவரமுலடா இங்கேயும். அன்னைக்கு சுடர் இப்படி பேசுனதுல இருந்த நீ என் கூட சரியா பேசுறது இல்ல மச்சே. ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. சரி, இந்த லவ் பத்தி என்ன நினைக்கிற? ஏய் முரளி, நீ அந்த கேள்வி கேட்குற? அதுவும் என்ன பார்த்து? நீ தான் பெரிய காதல் மன்னனாச்சே. எங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்ப. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏய் சரிப்பா, மன்னிச்சுக்காப்பா. போய் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? வராம பாரு, இவன்ட்ட கேட்டாலும் சொல்லுவான். ஏய், காதல் பத்தி என்னன்னு கேட்கலாம், சொல்ற. என்னையா கேக்குறீங்க? உன்னதான்டா, சொல்ற. என்ன பொறுத்த வரைக்கும் காதல் நம்ம மண்டையில இருக்க ஹேர் மாதிரி நல்லா வளரும், சிலிப்புன்னு தெரியலாம். ஆனா புடிங்கிட்டு போனோம்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்னதான் செஞ்சாலும் கொட்டி ஏத்திரும். என்னதான் நீங்க அமேசான் கார்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை வச்சு தேய்ச்சாலும் புடிங்கிட்டு போயினே இருக்கும். ஏண்டா காதலை பத்தி சொல்றானா கூந்தலை பத்தி சொல்லுங்கற? அட ரெண்டும் ஒண்ணுதானே. அச்சி, வயசுதான் மாதிரி பேசு. உட்காரு உட்காரு, லைட் புடி. அப்புறம் ஏன் என்ன கேட்ட? புறா மச்சி, நீ சுடர் பத்தி என்ன நினைக்கிற? என்னடா திடீர்னு இந்த கேள்வி கேட்குற? இல்ல, இருடா. போன் வந்துச்சா? சுத்தம். ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சு? சரி நான் வரேன். உடனே வரேன். அவனும் கடையை விட்டு கிளம்பிடுறாரு. மச்சான், நான் அவசரமா வெளியே போறேன். எங்கடா போற? என்ன மச்சான் அப்படி கேட்குற? எப்படி கேக்குறாங்க? மச்சான், பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வரதுக்கு லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அதை வர மச்சான். டேய் கடை